ஹாய் வெல்கம் டு அனிதா லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வீடியோ பார்க்க போகிறோம். பசங்களுக்காக தான் நான் வந்து இந்த சர்ப்ரைஸை பிளான் பண்ணியிருக்கிறேன். ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். அது வந்து அவங்களுக்கு தெரியாது. இப்போ தான் வந்து டெலிவரி மேன் கொடுத்துட்டு போனாங்களா, பசங்க வந்து கேட்டாங்க, நீ வந்து பார்சல் ஓப்பன் பண்ணி பார்க்கலையாம்மா அப்படின்னு. நான் என்ன சொல்லிட்டு, அது அவங்க அப்பா அதுரா, நம்ம வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன்னா சரின்னு அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த பார்சல் இதோ இருக்குது பாருங்கள், இதோ இங்கே இருக்குது. நான் வந்து உடனே இந்த ரூமில் வந்து நான் விளாக் எடுக்கிறேன். இந்த சர்ப்ரைஸ் நான் ஏன் பிளான் பண்ணேன் அப்படின்னா, அவன் வந்து அசைன்மெண்ட்டு கொஞ்சம் கரெக்டாக எழுதினாங்க. அதுக்கப்புறம் வந்து துணியெலாம் கரெக்டாக மடித்து வைங்க, நான் இந்த லீவ் விட்ட ஒரு 10 நாளும் நான் வந்து பார்ப்பேன், யார் வந்து அவங்க ட்ரெஸ்ஸை வந்து செல்ஃபில் கலையாமல் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அவங்க ட்ரெஸ்ஸை வந்து கரெக்டாக எடுக்கிறாங்க, கரெக்டாக வைக்கிறாங்க. ஒரு துணி கூட கீழே விழுந்தாலும் அதை வந்து எடுத்து அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. தினமுமே கேட்குறாங்க 2 பேருமே, என்னோடய செல்ஃப் பார்த்தியா, நான் எப்படி வச்சுருக்கிறேன், என்ன சர்ப்ரைஸு அப்படின்லாம் கேட்டே இருந்தாங்க. பொறுங்க, நான் வந்து இந்த 10 நாள் லீவ் முடியட்டும், அன்றைக்கி வந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, சரி நான் என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிச்சுன்னே இருந்தேன். அவங்கள வந்து கேட்கக்கூடாது, கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன சொல்லுவான், அவன் வந்து ரிமோட் கார் கேட்பான். பிரியான்னா சொல்லும், எனக்கு வந்து பாபி கேர்ளு அந்த மாதிரி பொம்மை எதனா வாங்கிட்டா அப்படின்னு சொல்லும். அப்படி இல்லைனா அவள் வந்து அந்த டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் டாக்டர் பொம்மைலாம் இருக்கும் இல்லைங்களா, ஸ்டெதஸ்கோப்பு, அந்த மருந்து அது மாதிரிலாம் ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்கும்ல, அந்த காம்போலாம் கேட்கும். சரி அவங்கக்கிட்ட கேட்கவே கூடாது, அவங்கக்கிட்ட இல்லாத பொருளாக நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணி வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நானாக பிளான் பண்ணி ஆர்டர் பண்ணிவிட்டேன். பொருளும் வந்துருச்சு. நம்ம வீட்டுக்காரர் தான் வந்து நமக்கு சர்ப்ரைஸ் எதுவுமே பண்ணியே தரமாட்டுறாங்க. ஏன்னா அவங்க வந்து அதெல்லாம் பழக்கப்படவே இல்லை, எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் வந்து பசங்களுக்கு குட்டி குட்டி சர்ப்ரைஸு, அவங்களோட சந்தோஷத்தை வந்து நான் வந்து இதில் மெமரபுளாகவும் இருக்கும். அவங்களும் அதை வந்து கற்றுப்பாங்க, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம், மற்றவங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணும் அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் என்னென்னா, அவங்க சொல்லி அந்த ஒரு பொருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாகவும் கொஞ்சம் பூஸ்டப்பாகவும் இருக்கும். ஏன்னா சுற்றி பசங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே இல்லை, இவங்க மட்டும்தான் தனியாக இருக்கிறாங்க. நாம் மட்டும்தான் நம்ம பசங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. அப்போ அவங்களோட ஆசை என்ன எதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்மளும் தெரிஞ்சிக்கினா அவங்கள கொஞ்சம் நம்ம வந்து சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து இந்த சர்ப்ரைஸ் வீடியோவை பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ நமக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பசங்க மட்டும்தான். அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து தான் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்பட முடியும். சரி ஓகே, நான் வந்து ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நான் வந்து அந்த பாக்ஸ் எடுத்துன்னு போயிட்டு அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ராக்கி வந்து வெளியே தான் தூங்கிட்டுருக்குறான், மூச்சின்னு இருக்கிறான். பசங்க வந்து அவங்க கூட தான் விளையாடிட்டுருக்குறாங்க. சரி நம்ம போயிட்டு பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுவோம். அவனுக்கு வந்து இப்போ சாப்பாடு போடுற நேரம் ஆயிடுச்சு, அதனால தான் வந்து கூப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். காலையில் வந்து எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டிங்களா? நாங்கள் வந்து எப்பயும் போல் இட்லி சாம்பார் தான் சாப்பிட்டோம். மதியம் லன்ச் வந்து பண்ணணும். சரி லன்ச் பண்ணுறதுக்குள்ளே இந்த வீடியோ வந்து எடுத்துடலாம் அப்படின்னு தான் நான் வந்து அவசரமாக இந்த வீடியோ எடுக்கிறேன். சரி சாப்பிட்டதுக்கப்புறம்லாம் வந்து எல்லாருமே கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுப்போம். தூங்கி எழுந்திரிச்சு டீ காஃபி குடிக்கிறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்கும். அப்புறம் உடனே வேலைக்கு எடுத்துகிட்டு நைட்டு டிஃபன் செய்கிறதுக்கு டைம் வந்து கரெக்டாகிடுமா. சரி இந்த கேப் மட்டும்தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது, இந்த டைம் வந்து ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்ருக்குறேன். இதுக்கே வந்து கதவு தட்டுறாங்க பசங்க. என்னதான் இது, அம்மா இவ்வளோ நேரம் கதவு சாத்தின்னு இருக்கிறாங்களே அப்படின்னு. சரி வாங்க வாங்க. பிரியா, கார்த்தி, என்ன நீ என்னையே மிரட்டுறீங்க? சரி இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறீங்களா? இல்லை பிரிச்சு பாரு, பிரிச்சு பாரு. இது அப்பாக்குன்னு சொன்னியா, அப்ப உங்களுக்கு தான் வாங்குனியா? நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. பிரிச்சு பாரு, பிரிச்சு பாரு. கீழே உட்காந்துக்கலாமா? இப்போ அங்கே வச்சு எடுக்க முடியாதுனால. செம்மையா இருக்குமா இதெல்லாம்? நீங்கள் தான் ரொம்ப நாளாக கேட்டே இருந்தீங்க, சரி அதனால தான் வாங்கினேன். எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. அதுவும் எத்தனை பென்சில் கொடுத்துருக்காங்க. இது வந்து காம்போவாக இருந்தது, அதனால் அப்படியே வாங்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச ரப்பர் பென்சில். ஓஹோ, நீ கொஞ்சம் கிட்ட வாயேன். எனக்கு ஆர்வமா இருக்கு. ஆர்வமாக இருக்கா? இங்கே பேர் ஒருத்தர் அதை விட இன்னும் ஆர்வமாக இருக்கிற. ராக்கி, என்னடா கால் எப்படி போட்டு உட்காந்துங்கிற, எடி வேடிக்கை பார்த்துங்கிற? தூங்கலையா? தூங்கலையா நீ? உள்ளே வரணுமா? சரி வா, இங்கே வா, இங்கே வா. இருங்க இருங்க ஒரே நிமிஷம். இவன் பாரு, இவன் அடங்கவே மாட்டான்.
என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? பூட்டி வெளியே வச்சுட்டுக்கிறீங்க. ஓடியா ஓடியா உள்ளவா, வா வா உள்ளவாப்பா. பா. ஏய் பிரிக்க வந்துட்டான். உட்காந்துக்க உட்கார ராக்கி. தங்க உட்கார். சரி என்ன பார்க்குற? பிரிச்சிட்டிங்களா? என்னென்ன இருக்குது இந்த பாக்ஸில்? ஷார்ப்னர், ரப்பர், கிரையான்ஸ். எத்தனை கிரையான்ஸ்? கிரையான்ஸே பிரிச்சு பார்த்துட்டேன் நானு. நீ அவசரம். இது ப்ளூ அந்த மாதிரி. ஆமா. அப்புறம் டார்க்கா இருக்கு. வேற என்னென்ன இருக்கு? இங்க உட்காரக்கா. ஓ இதுதானான்ட்டு ஏன் ஓடிடுறான்? ஐயோ டேபிள்ஸ் இருக்குங்க. பாத்து எதில. அப்புறம் என்ன இருக்கு? பென்சில். ஐயோ ஸ்கேல் என்ன இது இப்படி இருக்கு? நான் எதுக்கவே இல்லை. ஷேப்லாம் நீ அப்படியே இதுல யூஸ் பண்ணிக்கலாம் ரவுண்ட் போடுறதுக்கு. ரவுண்ட் ஓவல். கிரையான்ஸ். ஐயோ ஸ்டார். பென்சில் 2 பென்சில் ஃப்ரீயா கிடைச்சிச்சு. கலர் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இது பிடிச்சியா? ஏய் இதுக்குள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்கு. இன்னொன்னு இருக்கா? பிரிங்க உங்களுக்கு? ஆமா எல்லாமே வா. ஆமா. என்ன ஒரு அதிசயம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பிரிங்க. அவன் பிரிச்சாங்க. ஆச்சியே பிஸ்டன. ஏய் என்னது? ஏய் லைட் பிளாஸ் இது. சுப்பே. என்னதுடா? என்னது? நீ தான் யூஸ் பண்ணி பாரு. என்னது? ஓய் இதுவா? என்ன சுத்தமா? உடச்சிடாதடி, இப்போதாண்டி வாங்கினேன். அதுக்குள்ளே டொப்புன்னு போடுற. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு சுற்றுறா பாரு அக்கா, அது மாதிரி சுற்றுதா? நல்லா அழுத்தி. அவனை எதுதான் உள்ள சொன்னான். அவ்வளோதான், உங்களுக்கு தான் சர்ப்ரைஸ்ன்னு அவர் நழுவினே போகிறாரு வெளியே. ஏய் பாட்டு வருதுடா. ஒழுங்கா விடு. நல்லா முறுக்கணும் இல்லை? ஏய் உட கிட்டுன்னு சவுண்டு கேட்குதுடா. வச்சிடாதீங்கடா, இப்போதான் அன்பாக்ஸே பண்ணீங்க. ஏய் சூப்பர். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? சரி ஓகே. இதுக்கு மேலே வந்து செல்ஃபெல்லாம் நீங்கள் தான் வந்து பத்திரமா பார்த்துக்கணும். நான் வாங்கி கொடுத்துட்ட பிறகு திருப்பவும் கலைக்கக்கூடாது. எப்பயுமே வந்து கலையாமல் கரெக்டாக துணி மடிச்சு வைங்க. என்ன சரி. ஐயோ இவன் என்ன பாக்ஸ் தூக்கின்னு ஓடுறான். உனக்கு என்ன வேணும்பா? இங்கே பாரு கடிக்கிற நீ. ராக்கி உட்காந்துக்கோ. உனக்கு என்னம்மா வேணும்? என்ன வேணும்? இந்த கழுத்தில் போடுறதுக்கு பெல்ட் இல்லைப்பா. இந்த செயின் ஒன்று வாங்கணும் குழந்தைக்கு. கழுத்து வெறுமனே இருக்குது. அப்படியே கழுத்தில் மட்டும் இப்படி கை வச்சா போதும், உடனே ஆள் 10 தூங்கிடுவார். ராக்கி பையா. டேய் கடிக்க வர. அவ்வளோதான். இனிமேல் இந்த பாட்டு சத்தம் கேட்டுனே இருக்க போகுது வீட்டில். பிடிச்சிருக்கா? ஓகே. ஸோ இதுதான் என்னோட சர்ப்ரைஸ். ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு 200 ரூபாய்க்குள்ளே வந்து என்ன சர்ப்ரைஸ் பண்ண முடியுமோ அப்படி சொல்லி நான் வந்து யோசித்து பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இருக்கிற ஐட்டம் தான் நான் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். இது வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து அமேசானில் தான் நான் வந்து வாங்கினேன். பாக்ஸ் வந்து ஒரு செட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 195 ரூபா வந்தது. அதுக்கப்புறம் பம்பரம் வந்து ஒரு 75 ரூபாவோ 80 ரூபா தான் வந்தது. அதனால் அதை 2ஆக போட்டேன். இது ஒரு ரெண்டுமே சேர்த்து வந்து 200 400 ரூபாய்க்கு வந்தது.
ஓ செம்மையாக இருக்குது. பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. கார்த்தி வந்து செம்ம எக்ஸைட்டாக இருக்கிறாரு, ஓடுறாரு. என்னடா என்னடா என்னடா? ஐயோ கடிச்சிக்கிறானா? விட்டுற ராக்கி, விட்டுருப்பா. அண்ணன் அது வேணும். எடுத்துக்கோ. இவன் தொல்லை தாங்க முடியல. பாரு, ஏன் கொடுத்துட்ட? தேவையில்லையா? அப்போ இவன் டக்கு 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 டக்குன்னு பிடிக்கிறாமா இவன். இந்த வேணுமா? பிடி, வாங்கிக்கோ வாங்கிக்க. தரமாட்டேன் தரமாட்டேன். என்ன பார்க்குற? சரி, ராக்கிக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. அவங்க வந்து ஃபுட்டை ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து விளாக் அப்படியே முடிச்சிக்கலாம். பசங்க வந்து செம்ம எக்ஸைட் ஆகிட்டாங்க. பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. நான் வந்து யூஸ்ஃபுல்லான ஐட்டம் தான் எப்பயுமே வந்து வாங்கி கொடுப்பேன். இது வந்து ராக்கியோட ஃபுட்டு பக்கெட்டுங்க. அவரோட ஃபுட்டை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சாச்சு. அதை வந்து குழந்தைக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சு இதில் கொஞ்சம் தயிர் போட்டு பிசைஞ்சு கொடுத்துருவேன். வெறும் சாதம் சாப்பிட்டா வந்து டைஜஸ்ட் ஆகாதான். இன்னும் ஒரு 3 மாதம் கூட கம்ப்ளீட் ஆகலை. தயிர் சாதம் வந்து இப்போதைக்கு வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதுலேயே வந்து தயிர் கொஞ்சமாக போட்டு போட்டு அவனை வந்து தயிருக்காக பழக்கப்படுத்தின்னு வரோம். இந்த இருக்கு பாருங்கள், பாதி மூட்டையை காலி பண்ணிட்டான் இதுக்குள்ளவே. சே, அன்றைக்கி காஞ்சிபுரம் போகும்போது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினோட ரேட்டு வந்து கேட்டு வரலான்னு நான் பார்த்தேன். ஆனால் ஞாபகமே இல்லை. நம்ம ஒரு வேலையாக போகும்போது இதை வந்து கேட்டுன்னு வந்துடலான்னு ஒரு ஞாபகம் இருக்குது. அங்கே போன உடனே எல்லாமே மறந்தே போச்சு. இவனுக்காக மட்டுமே தயிர் வந்து தினம் ஊற்றி எடுத்து வச்சுட்டே இருக்கேன் நான். இது வந்து குழந்தைக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டா சாப்பிட்ருவான். தயிரை போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. பார்த்தீங்களா, ஃபுட்டோட வாசனைக்கு வந்து ஆள் உட்காந்துட்டாரு. டோய் ராக்கி, பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? இந்தா இங்கே வா, இந்தா. பச்சை எடுக்குதா? ஐயோ பச்சை எடுக்குதாம்மா. வா வா வா, போய் சாப்பிட்லாமா? வா, வரியா? வா சாப்பிட்லாம். ஓடியா 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 ஓடிட்டு ஓடிட்டு ஓடிடு. இங்கே வழி இங்கே இருக்குது. பாப்பா பாப்பா, வழி காட்டு. வா. ஓடியா 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 ஓடியா. எனக்கு முன்னாடி வந்துடுறோம்பா. நாங்கள் சாப்பாடு சாப்பிட்லாம். அவ்வளோதான், அவர் கடன்னு சாப்பிட்ருவாருங்க. நல்ல பசியில் இருக்கிறான்னு நினைக்கிறேன். கடன்னு சாப்பிட்டுடுறான். இன்னும் நம்ம வாசல் வந்து ரெடி பண்ணவே இல்லை. அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் தேவைப்படுது. அதில் கை வச்சோம் அப்படின்னா அப்போது ஒரு 2-3 வேலை வந்து சேர்த்து பண்ணணும். இப்போ தான் ஸ்கூலுக்கு அனுப்புன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே காலாண்டு பரீட்சை வந்துச்சு. 10 நாள் லீவ் விட்டுட்டு திரும்பவும் நம்ம பேகு, ஷூ, சாக்ஸ் எல்லாத்தையும் துவைச்சி பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது. டைம் வந்து ரொம்ப சீக்கிரமாக போகுது. அது இல்லாமல் இந்த 2024 எப்போ வந்தது எப்போ முடிய போகுதுன்னு தெரில. இன்னும் 2 மாதம்தான் இருக்குது நம்ம 2024 முடியறதுக்கு. என்னடா இது இவ்வளோ சீக்கிரமாக போயிடுதே, நம்ம ஒன்றுமே சாதிக்கவே இல்லையே. 2024ஆவது நான் வந்து இந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஆகணும்னு நிறைய பிளான் வச்சுருந்தேங்க. அந்த மாதிரி ஒன்றுமே ஆகாமல் இன்னும் இப்படியே தான் உட்கார்ந்து இருக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மந்த் அக்டோபர் கேலண்டர் திருப்பும்போது தான் தெரியுது இன்னும் 2 மாதம்தான் இருக்குது அப்படின்னு. அப்படியோ காலங்கள் கடகடன்னு ஓடுது. 2 பேரும் விளையாடிட்டு இருக்கிறாங்க. சரி, நான் வந்து லஞ்சு ரெடி பண்ணணும். என்ன பேசின்னு இருந்தீங்களே? செம்ம ஐடியான்னு சொல்லின்னு இருந்தீங்களே, என்னது? அப்படியா? சூப்பர் ஐடியாடா, காட்டு. தெரியுது. உந்துல இல்லை. எப்படிடா உனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது? இந்த பாக்ஸ் உள்ள சத்தம் வர்றது ரேடியோ பாக்ஸ் மாதிரின்றீங்களா? பின்றீங்கடா, செம்ம சயின்டிஸ்டா கார்த்தினி. வேறு லெவலில் விளாட்றீங்க. என்ன ஒன்றும் உடைக்காமல் வச்சுக்கணும். ஸ்கூல் திறக்கிறதுக்கு இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. இதை அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. ஸ்கூல் போயிட்டு வந்தோம் விளாடலாம். இனிமேல் வந்து செல்ஃபை கரெக்டாக வச்சுக்கலன்னா இந்த சொப்பை பிடுங்கி நான் பரன் மேலே போட்டுருவேன். அவ்வளோதான், அதான் பண்ணுவேன். மேலே செல்ஃபில் போட்டுருவேன். இவங்களுக்கு இது வாங்கி கொடுத்ததே பெரிய விஷயம். இதில் இவங்க அடிக்கடி செல்ஃபை வந்து க்ளீனாக வச்சுப்பாங்களா, நான் அடிக்கடி பொருள் வாங்கி கொடுக்கணுமா? எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். இன்றைக்கி அனிதா விளாகில் ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு விளாகில் பார்க்கலாம். பாய்.